சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். புத்தாண்டை ஒட்டி புதுச்சேரியிலிருந்து மது கடத்தலை தடுக்க மாநில எல்லையான கடலூரில் கூடுதல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். அவரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், மது கடத்தலை தடுக்க காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். வேறு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு? உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு தயாராகி வரும் அதே வேளையில் பல்வேறு விதமான சமூக விரோத செயல்களும் பலர் செய்ய திட்டமிட்ட காரணத்தினால் காவல்துறை பல்வேறு பகுதியில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். குறிப்பாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த பகுதி என்பது கடலூர் புதுவை மாநில எல்லைப் பகுதி. ஆல்பேட்டை சோதனை சாவடியில் தான் இந்த போலீசார் அதிக அளவு குவிக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி இன்று வரை வாகன சோதனையில் ஈடுபட்டு 1,56,454 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாகவும் செல்போன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டியதாகவும் மது கடத்தல் ஈடுபட்டவர்கள் மீது கிட்டத்தட்ட 7,244 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 7,244 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 7,382 பேர் மீது குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல் கிட்டத்தட்ட 12,346 லிட்டர் சாராயமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 5,103 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோல் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு குடிபோதையில் வாகன ஓட்டியர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதற்காக அங்காங்கே கண்காணிக்கப்பட்டு 7,625 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் செல்போன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டியதாக 6,725 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த மது கடத்தலுக்கு ஈடுபடுத்தப்பட்ட வாகனங்கள் என்பது 161 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் 10 ஆட்டோக்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த மது கடத்தல் மட்டும் மிகப்பெரிய அளவில் காவல்துறை கண்காணிப்பதற்கான காரணம் மதுவால் தான் பல்வேறு விதங்களில் பல்வேறு விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இதையெல்லாம் தடுப்பதற்காக காவல்துறை இதுபோல் அதிக அளவு குவிக்கப்பட்டு முக்கியமான சாலைகளில் எல்லாம் சோதனை சாவடி அமைக்கப்பட்டு சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனை என்பது இன்று மட்டுமல்லாமல் தொடர்ந்து நடைபெறும். ஆனால் தற்போது இந்த புத்தாண்டு என்பதால் அதிக அளவு மது கடத்தல் செய்யலாம் என்ற காரணத்தினால் போலீசார் காவல்துறை இங்கு அதிக அளவு குவிக்கப்பட்டு கார் மற்றும் பேருந்துகளில் தொடர்ந்து சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. மது கடத்தலை தடுக்க கூடுதல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.